ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் உட்கட் ஆசனம். பொதுவாகவே நிறைய நபர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நேரமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலையாக இருக்கின்றது. பிஸி ஷெட்யூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் எனக்கெல்லாம் பயிற்சிகள் செய்ய, யோகா பயிற்சி செய்ய, வாக்கிங் போகிறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் 1 ஹவர் வாக்கிங்கே போக வேண்டாம். நீங்கள் வாக்கிங்னு ஆரம்பிப்போம், அப்புறம் அப்படியே நண்பர்களை பார்த்து டாக்கிங் ஆகும், அப்புறம் நம்ம ஈட்டிங் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்தோடனே ஸ்லீப்பிங் ஆகிடுது, உடல் அப்படியே தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி வாக்கிங் போகணுன்னு அவசியம் இல்லை. வாக்கிங் 1 மணி நேரம் போனீங்கன்னா அதனுடைய பலன்கள் கிடைக்கத இந்த ஒரு ஆசனத்தில், உட்கட்ட ஆசனத்திலேயே நாம் அதனுடைய பலன்களை அடைய முடியும். அவ்வளவு அற்புத ஆற்றல் வாய்ந்தது யோகாசனங்கள். நான் வாக்கிங் போகிறது தவறுன்னு சொல்லலை. நேரம் உள்ளவங்க நீங்கள் யோகா பண்ணிக்கோங்க, வாக்கிங் போய்க்கோங்க. ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கேன், எனக்கு அவ்வளோ தூரம் வாக்கிங் போகிறதுக்கு டைம் இல்லை, அழகாக அந்த ஆசனத்தை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். மூட்டுக்கள் திடமாக இயங்கும், லங்ஸ் நன்றாக இயங்கும், உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும். எவ்வளோ வயதானாலும் மூட்டு வலி, பாத வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. கால் நரம்பு மண்டலங்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். இப்பொழுது இந்த உட்கட்ட ஆசனங்களுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இந்த ஆசனத்தை காலையில் எழுந்த உடனே பல்விளக்கி காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட் விரித்து நிதானமாக இந்த ஆசனத்தை 10 செகண்ட் 3 முறை, அப்புறம் கிராஜுவலாக 15 செகண்ட் 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நேராக நின்றுக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கத்துக்கு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. மனசுனால் 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக ஒரு சேரில் உட்கார மாதிரி வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை கீழே வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். இந்த மாதிரி 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த ஆசனம் செய்ய முடியாதவங்க, ரொம்ப பருமனாக இருக்கலாம், உடல் பருமனாக இருக்கலாம், வயதானவர்கள், மூட்டு வீக்க உள்ளவங்க உடனே வராது, அவங்க எல்லாருமே இந்த ஆசனம் செய்ய முடியாதவங்க அபான முத்திரை. நடுவிரல் மோதிரவிரல் என்னோட மேத்தில் பெருவிரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச உடனே வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வயதானவர்கள் உட்கட்டாசனம் செய்ய முடியாதவங்க இந்த 2 முத்திரை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க உட்கட்டாசனம், அபான முத்திரை, வாயு முத்திரை பண்ணிக்கோங்க. தசவாய்க்களும் நன்றாக இயங்கும், மூட்டுக்கள் திடமாக இயங்கும், நுரையீரல் நன்றாக இயங்கும், கால் பாதவலி, பாத வீக்கம், பாத எரிச்சல் வராமல் சுறுசுறுப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம்.